காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளின் தியானத்தின் தலையங்கம், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆதார வசனம் மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? தியான பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரையிலும் படிக்க கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடைய விளக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும்.
இவைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தின் வாயிலாக நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய பொன்மொழிகள். இவைகளை வாசிக்கும் முன்பாக மத்தேயு 6:24 ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அன்பானவர்களே, அதன் பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். உலக பொருட்களை நேசிக்கிறவர்களாகவும் ஊழியம் செய்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இது உங்களால் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு ரசனையான ஒரு காரியத்தை படிக்க முடிந்தது. வான்கோழிகளிடம் ஒரு அன்பு சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்கிறார். கூட்டமாக சுற்றும் வான்கோழிகளை என்னவென்று அழைப்பார்கள் தெரியுமா? அவைகள் ராப்டர் என்று அழைக்கப்படும். ஏன் வான்கோழிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்க நினைக்கிறீர்களா? கடந்த வாரம் விடுமுறையை ஒரு மலை கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் கழித்திருக்கிறார். அந்த வீட்டின் முற்றத்தில் அனுதினமும் உலாவிக் கொண்டிருந்த வான்கோழிகளை கண்டு கழித்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பதாக அந்த சகோதரர் வான்கோழிகளை கவனித்ததே இல்லையாம். அவைகள் அந்த முற்றத்தில் கூட்டமாக உலாவிக் கொண்டிருக்கும் போது தங்கள் கால்களால் வேகமாய் மண்ணை தோண்டி அதை கொத்திக் கொண்டிருந்தது. அந்த பற்களை பார்க்கும்போது அதில் உணவு ஏதும் இருந்தது போல் தெரியவில்லை. இருப்பினும் அவைகள் மிகவும் ஆர்வமாய் கொத்திக் கொண்டிருந்தன. அந்த கோழிகளை பார்க்கும்போது மிகவும் ஆரோக்கியமாகவும் புஷ்டியாகவும் காணப்பட்டது. அந்த போஷாக்கு நிறைந்த கோழிகளை பார்க்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை ஒன்று அந்த சகோதரருக்கு ஞாபகத்திற்கு வந்ததாம். அதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 6 வசனம் 26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அருமையானவர்களே, நாம் விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். தேவன் அந்த பறவைகளை கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கும் அன்பை இன்று காலை வேளையிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். அந்த பறவைகளின் வாழ்க்கை தமக்கு முக்கியம் என்றால் நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கும். அதனால் நமது அனுதின தேவைகளை குறித்து நாம் கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடும்படி அழைக்கிறார். வசனத்தை வாசியுங்கள், அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள், அவர்களை நிலைத்திருங்கள், அவர் சொல்லக்கூடிய காரியங்களை செய்யுங்கள், சத்தியத்தை பிரகடனப்படுத்துங்கள். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் போது மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் மலை பிரசங்கத்திலே அன்புநாதர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது மத்தேயு 6 கடைசி வசனத்தை சொல்லுகிறார், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்கிற வார்த்தையை உங்கள் முன்பாக எப்பொழுதும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நமது இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு வார்த்தை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அநேகருடைய வருத்தம் என்னவென்றால், என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைப்பது, என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுப்பது, நாளைய தினத்தும் கடன்காரர் வருவாரே அவருக்கு நான் கடனை எப்படி கட்டுவது, எப்படி நான் சமாளிக்க போகிறேன், என்னுடைய வயதான காலத்திலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் எனக்கு இல்லையே, எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த போகிறேன். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். தேவன் சொல்லி இருக்கிறது ஒரே ஒரு காரியம்தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதன் மூலமாக அவர் நமக்காக வைத்திருக்கும் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சிறிய வான்கோழிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார் என்றால் நம்மையும் நிச்சயமாக முழு நிச்சயமாக அவர் நம்மை அழகாக பார்த்துக் கொள்வார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசியாக நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு எப்பொழுது எப்படி யார் மூலமாக வழங்கினார் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணம் இது.
யோசித்து பாருங்கள். இதுவரையும் நடத்தினவர் இம்மானுவேல். இன்னும் எபினேசராக இருந்து உங்களை நடத்தக்கூடிய வல்லமை அந்த தேவனிடம் உண்டு. அவர் செய்த கடந்த நன்மைகளை நினைப்பதனால் வருங்காலத்தை குறித்த கவலையை நாம் எப்படி போக்க முடியும் என்று சிந்திக்கக்கூடிய அருமையான தருணம். அன்பானவர்களே, பிறருடைய ஆதங்கத்தை இன்னும் அதிகமாக கேட்கிறவர்களாக, தன்னலமற்ற சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நம்மையே குறித்து கவலைப்பட்டு இருக்காமல் அநேகர் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நம்முடைய சமூகத்திலே பார்க்கிறவர்கள், உங்கள் வீட்டின் பக்கத்திலே அல்லது சபையிலே பார்க்கக்கூடிய வயோதிபர்கள், அநாதைகள், திக்கற்றவர்கள், அவர்கள் படக்கூடிய ஆதங்கங்களை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து அதிகமாக கேட்க வேண்டும், அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இப்படி 80 நபருக்கு காலை உணவு பரிமாற வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த சிற்றுண்டியகத்தின் ஒரே உதவியாளரை கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருப்பதையும் திறக்கப்படாத உணவுப் பொட்டலங்களையும் அனிதா என்கிற சகோதரி பார்வையிட்டாளாம். வெகு நேரம் குறைவே இருந்தது. சிரமத்தை அறிந்த அனிதா அவர்களுக்கு உதவ முன் வந்திருக்கிறாள். அப்பத்திற்கான மாவை பிசையும் போது மனநோயினால் பாதிக்கப்பட்ட அனிதாவுடைய தாயாரை வீட்டில் வைத்து அவள் பராமரித்துக் கொண்டிருப்பது இந்த கூட்டத்தினருக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அன்றைய தினம் அனிதாவுடைய தாயாரை பராமரிக்கும் பொறுப்பை வேறொரு பராமரிப்பாளரிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்கு கிடைத்த அந்த கொஞ்ச நேரத்திலும் இந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு அந்த நிறுவனத்திற்கு உதவி செய்ய முன் வந்தாளாம். அனிதாவின் இந்த சுயநலம் இல்லா சேவை மனப்பான்மை இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து ஊழியம் செய்த அவருடைய சிந்தையை பிரதிபலிக்கிறது. இயேசு கடைசி பந்தி இருக்கும் ஒரு முக்கிய சம்பவத்தில் சீஷர்களின் பாதங்களை கழுவுகிறார். அருமையானவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக மற்றும் உணர்வு ரீதியாக பெருமளவு பாதிக்கப்பட போகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதன் மத்தியிலும் தான் சீஷர்களின் தேவையை அறிந்த அவர்களுடனான பாடத்தை கற்பிப்பதற்கு இயேசு அங்கே முக்கியத்துவம் கொடுத்தார். சீஷர்களின் பாதங்களை கழுவ இயேசு தன் வஸ்திரத்தை கலற்றும் போதே தன் மேன்மையான ஸ்தானத்தையும் கலத்தி வைத்து விட்டார். அருமையானவர்களே, அந்த இடத்திலேயே மிகவும் கனம் பெற்ற போதகரும் மாம்சத்தில் உதித்த தெய்வீக அங்கீகாரத்தில் இருந்தவர் இயேசு மாத்திரமே. ஆயினும் இயேசு தன் அங்கீகாரத்தை துறந்து முழங்கால் படியிட்டு சீஷர்களின் கால்களில் இருக்கும் அழுக்கையும் பாதத்தில் இருக்கும் கரைகளையும் கழுவி சுத்தம் செய்கிறார். அதன் பின்பு ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று யோவான் 13:14 மூலமாக இயேசு அறிவுறுத்துகிறார். அன்பானவர்களே, இயேசு வெறும் புண்ணிய காரியங்கள் மட்டும் செய்யவில்லை. சிறியதோ அல்லது பெரியதோ எந்த காரியத்திலும் நம் சுயத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை மேம்படுத்த முன்வரும் அர்த்தமுள்ள பணிவிடை சுவாபத்தை நமக்கு காண்பித்துள்ளார். ஆண்டவருடைய வல்லமையினாலே இன்று பிறருடைய ஆதங்கத்தை இன்னும் அதிகமாக கேட்கிறவர்களாக நாம் முன் வருவோம். நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வட்டாரம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய திருச்சபை மாத்திரம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுவிட்டு இயேசு நமக்கு அர்த்தமுள்ள ஒரு பணிவிடை சுவாபத்தை நமக்கு காண்பித்து சென்றாரே, அந்த சுவாபத்தை, பிறருடைய ஆதங்கத்தை இன்னும் அதிகமாக கேட்கிறவர்களாக நாம் முன் வருவோம். அவர்களை ஆதரிப்போம், அவர்களின் தேவையை சந்திப்போம், இயேசுவை அவர்களுக்கு காட்டுவோம். உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட கஷ்டங்களிலே இருக்கக்கூடிய, தேவைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மத்தியிலே பிரதிபலிக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையினுடைய தியானம் நம்மை அழைக்கிறது. அருமையானவர்களே, ஏனெனில் அவர் ஒருவரே, அதாவது இயேசு கிறிஸ்து ஒருவரே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 6:27, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். சிந்திப்போமா? ஆகாயத்து பட்சிகளை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, அமைதி மன மகிழ்ச்சியுமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளுக்காக, ஆசீர்வாதமான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்முடைய சத்தியத்தை கேட்க எங்களுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறதே. இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த சத்தியத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் உடைய கரங்களை ஏந்து ஜெபிக்கின்றேன். ஏன் இந்த சத்தியம் அவர்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது? ஏன் நீர் அவர்களோட உடைய வேத பிரமாணங்கள் பேசுகிறது என்றால் நீர் அவர்களை நேசிக்கிறீர். கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீ சொன்னுகிற பிரகாரம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே நீ சொன்ன அந்த வார்த்தை அருளுரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேட வேண்டும். அப்பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றையும் எங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை அறிந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வான்கோழிகளை பற்றி காட்டி தந்தீர். அவைகளுக்கு ஆண்டவரே எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாமல் போஷாக்கு நிறைந்த அந்த கோழிகளை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய தன்னலமற்ற சேவைதான் உமக்கு தேவை. ஆண்டவரே, பிறருடைய ஆதங்கத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கேட்கிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, அவர்களை நேசிக்கிறவர்களாக, அவர்களோடு சேர்ந்து உழைக்கிறவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே இன்று பிறருடைய ஆதங்கத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கேட்கிறவர்களாக முன்வருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்த அந்த தன்னலமற்ற சேவைகளை பிறருக்கு நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவருடைய கால்களை ஒருவர் நாங்கள் கழுவ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மன்னிக்க உதவி செய்வீராக. கவலைகளை விட்டுவிட உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். துதிகர மகிமை எல்லாம் உமக்கு இயேசு ரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.